viewers, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 12 ஓட சாப்டர் 7 எக்ஸசைஸ் நம்பர் 7.2ல செகண்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த டூ பாசிட்டிவ் நம்பர். முதல் சம் மாதிரியே ரெண்டு பாசிட்டிவ் நம்பரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ப்ராடக்ட் வந்து 20ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுதான் கிவன் அண்ட் அதோட சம் வந்து மினிமம் சொல்லியிருக்காங்க. அப்போ சம்முடைய ஈக்குவேஷன் தான் உங்களுடைய ஃபங்க்ஷன். ஸோ அந்த ரெண்டு பாசிட்டிவ் நம்பரை நம்ம கண்டுபிடிக்க போகிறத எக்ஸ் ஒய்னு நேம் பண்ணிக்கலாம். இப்போது அவங்க வந்து ப்ராடக்ட் வந்து 20ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ் இன்ட்டு ஒய் வந்து 20. இதில் ஒய்யை கார்னர் பண்ணுங்கள். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 20/xன்னு வரும். இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக நேம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஃபங்க்ஷன் எழுதுங்க. தட் இஸ் சம் இஸ் மினிமம். அதுதான் உங்களுடைய ஃபங்க்ஷன். தட் இஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு, அதாவது எஸ்ன்னு என்ன பண்ணணும், ரெண்டத்தையும் ஆட் பண்ணணும். இப்போ ஒய் பதிலாக 20/xன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். எஸ்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எஸ் டேஷ், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் 20 அப்படியே இருக்குது. இப்போது எக்ஸ் மேலே போகிறப்போ எக்ஸ் பவர் -1 டிஃப்ரென்ஷியல் பார்ட்டிங்க தனியாக போட்டிருக்கேன். ஸோ என்ன ஃபார்முலா, nx பவர் n -1. ஸோ -1 எக்ஸ் பவர் -1 -2 ஆகிடும். நெகட்டிவ் பவர்னால கீழே கொண்டு போகிறப்போ -1/x²ன்னு வந்துடும். ஸோ 1/xஐ டிஃப்ரென்ஷியல் பண்ணால் -1/x². இதை வேணும்னா இந்த ஸ்டெப்பு மறந்துடும் தோணுச்சு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு இதை ஃபார்முலா மாதிரியே படித்து வச்சுக்கோங்க. அதாவது 1/xஐ டிஃப்ரென்ஷியல் பண்ணால் -1/x² கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல -1/x² போட்டுக்கோங்க. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எஸ் டேஷ் கிடச்சிருது. இதை பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா திரும்ப இந்த எஸ் டேஷை நம்ம டிஃப்ரென்ஷியல் பண்ணணும். ஓகேவா? அதாவது எஸ் டேஷை சிம்பிளிஃபைடு பண்ணி ஃபைனல் ஸ்டெப்பாக இருக்கிறத தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். அதனால தான் அதை பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவை ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்க அப்படின்னா, ஸோ 1 இஸ் ஈக்குவல் டு 20/x². x² இந்த பக்கமாக போய் மல்டிப்ளை ஆகிடும். x² இஸ் ஈக்குவல் டு 20 வந்துடும். அப்போ x இஸ் ஈக்குவல் டு √20. இப்போ இந்த √20யை நீங்கள் 4 5 பிரிக்கலாம். √4 வந்து 2 ஆகிடும். √5 அப்படியே இருக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இதை ரெண்டாவது வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். எஸ் டபுள் டேஷ் இஸ் ஈக்குவல் டு 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 -20 கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ 1/x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தோ இங்கே மேலே போட்டோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் ஸ்டெப்ஸு போட்டிருக்கேன். ஸோ 1/x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ -2/x³ அப்படின்னு சொல்லி கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணால் பாசிட்டிவாக மாறிடும். தட் இஸ் கிரேட்டர் than 0 கிடச்சிரும். அப்போ உங்களுக்கு சம் இஸ் மினிமம்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு கிடைச்ச எக்ஸ் வேல்யூவை நீங்கள் ஒயில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இப்படி கிடைக்கும். பட் கீழே வந்து √5 இருக்கக்கூடாது. அதனால் அதே √5ஆல் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு 20/2 × √5 வெறும் 5 ஆகிடும். ஸோ இந்த 10ம் 20ம் 2 டைம்ஸ் கேன்சல் பண்ணிட்டா y இஸ் ஈக்குவல் டு 2√5 கிடச்சிரும். தேர்ஃபோர் அந்த ரெண்டு பாசிட்டிவ் நம்பர் வந்து 2√5 அண்ட் 2√5. ஸோ லாங் ஷார்ட்டில் ஃபுல் சம் காமிச்சிட்டு பார்த்துக்கோங்க. தேங்க்யூ வியூவர்.